ஸோ இப்போது வெல்கம் டு அவர் பச்சைக்கிளி யூடியூப் சேனல். நம்மளோட இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி எர்டிகா. லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தப்போ வந்துட்டு வண்டியை பார்க் பண்ணோம். இன்ஜின் வந்துட்டு கிராங்க் ஆகுது, பட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஃபியூவல் இன்ஜெக்டர் ப்ராப்ளமா, ப்ரெஷர் பம்ப் ப்ராப்ளமா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜெக்டரோ ப்ரெஷர் பம்போ டீசல் கம்மியாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகாது. அதுதான் வந்து நம்ம அந்த ஸ்கேன் டூல் போட்டு செக் பண்ணோம். பார்த்தோம்னா ஒரு டேப் மாதிரி வச்சுருந்தோம். செக் பண்ணப்போ ஸோ தேர் வாஸ் அன் இஷ்யூ ஆன் ரிலே ஃபியூவல் சப்ளைக்கு போகிற கரண்ட் வரல. ஸோ அதனால் அது வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு கிளச்சு மிதித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப இன்ஜின் வந்து கிராங்கே ஆகலை. ஆனால் இந்த வாட்டி பார்த்தோன்னா கிராங்க் ஆகுது, பட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அந்த கிளச்சை மிதித்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த சென்சார் வந்து நம்ம கட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் ஒரு பாசிபிள் வேஸ். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னவே இருக்குன்னா, நம்ம கிளச் மிதித்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஸ்டார்ட் ஆகலைன்னா அந்த ஒரு இஷ்யூ வரும். அப்புறம் வந்துட்டு பேட்ரி டவுனாக இருக்கலாம், இல்லை ரேட் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த டூல் போட்டு டயக்னைஸ் பண்ணப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இது வந்துட்டு ஒரு ரிலேவோட ப்ராப்ளம், ஃபியூஸோட ப்ராப்ளம். ஸோ ஃபியூஸ் எதுவும் கட்டாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஆகலாம். இன்ஜின் ஹீட்டாக இருக்குது. ஸோ கூலண்ட்டுக்கு அதாவது ஃபேன் சுற்றல, ஃபேன் சுற்றுறதுக்கான ஃபியூஸ் கட்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஃபேன் சுற்றாமல் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி என்ன ஆகும்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ அதுவாக என்னென்னு தெரிலன்னு சொல்லிட்டு பார்த்து டயக்னைஸ் பண்ணோன்னா, ஸோ இதுதான் இஷ்யூ, நமக்கு ஃபியூவல் சப்ளை தான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரிலே வந்துட்டு கழட்டி மாட்டுறாங்க. ஒரு ஸ்பேர் ரிலே போட்டு பார்க்குறாங்க, ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மெரினா பீச்சில் சரியான வெயில் அடிக்குது. மெரினா பீச் வரையும் வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம் அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது. ஸோ நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கிட்டில் வந்துட்டு பின்னாடி வந்து பாக்ஸில் வந்து போட்டிருப்பாங்க எந்தெந்த ரிலே எதுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நம்மளே கூட வந்துட்டு பண்ணலாம். பட் ஆனால் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு, மெக்கானிக் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்துட்டு இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிராங்க் பண்ணி பார்ப்போம். ஸோ கிராங்க் பண்ணுவோம். வாட்ஸ் ஹேப்பனிங். கிராங்க் ஆகுது, பட் ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அகெயின் அவங்க ஏதோ லைன் வருதா இல்லையான்னு பார்க்குறாங்க போல். என்ன பார்க்குறாங்கன்னு தெரியல. ஒரு ரிலேயை மாற்றி போடுறாங்களா என்னென்னு. ஏன்னா நம்ம ஏபிடி மாருதியிலேருந்து கூப்பிட்ருந்தோம். ஸோ கூப்பிட்ருந்தப்போ அவங்களும் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஷோரூம் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு வந்து தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அவங்க டீசல் லைன் தான் வரல, நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் பார்க்க முடியும், இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை கூப்பிட்ருந்தோம். நம்ம தலைவர் போகிறாப்புல, என்ன பண்ண போகிறாப்புலன்னு தெரில. நம்ம இன்ஜின் கவர் வச்சு என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறீங்க? நம்ம தலைவர் போய் இன்ஜினை கிராங்க் பண்ணோன்னு ஸ்டார்ட் ஆகிருச்சு வண்டி. ஸோ அதுதான் அந்த லைன் தான் ஃபால்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ஃபியூஸை வந்து மாற்றி போட்டிருந்தாலோ இல்லை இதே கண்டிஷனில் வந்துட்டு வண்டி ட்ரைவ் பண்ணியிருந்தாலோ நம்மளுக்கு வந்துட்டு ப்ரெஷர் பம்ப்பு ஒரு ஃபியூவல் இன்ஜெக்டாரு அது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். இதில் எல்லாமே வந்துட்டு ரிலே அண்ட் ஃபியூஸ்க்கான மேப்பிங்ஸ் தான். ஸோ எந்தெந்த ஃபியூஸ் எந்தெந்த ரிலே எதுக்கு போகுது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபியூஸ் பாக்ஸ் மேலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கரெக்டான இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சின்ன ப்ராப்ளம், அதாவது ஏசியோட ஃபேன் உள்ளே ஒர்க் ஆகலைனாலுமே அங்கே ரிலே இருக்கும், அதுக்கான ரிலே இருக்கும். அந்த ஹெட்லைட்ஸ் ஒர்க் ஆகலை, ஹார்ன் ஒர்க் ஆகலை அப்படின்னாலுமே அதுக்கான ரிலே அண்ட் ஃபியூசஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு வேணால் நம்ம வந்துட்டு ஃபியூஸை செக் பண்ணி நம்ம பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே தவிர பெரிய இஷ்யூஸ்லாம் நம்ம கை வைக்க வேண்டாம். இட்ஸ் நாட் அட்வைசபிள். இதில் காட்டுது பாருங்கள், எக்ஸாஸ்ட் கேஸ் கண்ட்ரோல்ஸ் யூனிட்டு, அந்த ஃபியூவல் ப்ரெஷர் கண்ட்ரோல் யூனிட். ஸோ அதெல்லாமே வந்துட்டு இஷ்யூவாக இருந்திருக்கு. செக் இன்ஜின் லைட் எரிஞ்சிச்சு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் வந்து செக் இன்ஜின் லைட் எரிஞ்சிச்சு இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த டூலில் போட்டு, இதுதான் அந்த டூலில் போட்டு நம்ம என்ன வண்டியை சூஸ் பண்ணிட்டு அந்த வண்டிக்கான இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் மெக்கானிக்கல் அண்ட் டிரைவிங் ஸ்கில்ஸோடு நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் அஸ்.